நம்ம வில்லேஜில் மழை டைம்லையும் பேட் விளையாண்டுக்கிறானு பாருங்கள். மழை நல்லா பெய்யுது, அதுலேயும் எவ்வளோ சின்சியராக விளாட்றானோ பாருங்கள். கிட்டத்தட்ட 8 ஓவருக்கு வந்து 87 ரன் அடிச்சிருக்கானுவா. இப்போ 3ஆம் ஓவர் தான் போயிட்டுருக்கு. வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா கிரிக்கெட் விளையாட்டுருக்கோம், மழையிலையும் விளையாட்டுருக்கானு. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். 3ஆம் ஓவரில் இப்போ 4ஆம் பால் போட போகிறான் தம்பி. கண்டிப்பாக 6 போகிற ஒரு வாரம் 10 ரன் தான் அடிப்பானுவோம். நல்லா ஷார்ட் அடிச்சிருக்கேன். 3ஆம் ஓவரில் 5ஆம் பால் கிட்டத்தட்ட 22 ரன்னு கிட்ட அடிச்சிருக்கானுவா. அடிப்பானுவா பார்ப்போம். நல்லா ஷார்ட்ரா, செம்ம ஷார்ட்டு, செம்ம ஹைட்டு பாருங்க. சும்மா மப்பில் போய் சொருவுன மாதிரி போய் சொருவுது பந்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் கண்டிப்பாக 6 4 அடிப்பானுன்ட்டு. இது மாகா பாலிங்க தான் 6 லாஸ்ட் பால் போடுவான்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா செம்ம ஷார்ட்டு. அப்புறங்க 2 6 தொடர்ந்து 2ஆவது 6. சூப்பராக பேட்டிங் ஆகலாம் சீனு. மழை பெய்யுதுனால எட்டன்னு என்ன எடுத்துகிட்டு இருக்கேன். கிட்ட போக முடியல, அவ்வளோ மழை பெய்யுது. 35 ரன் அடிச்சிருக்கானுவா. பால் சிங்கிள் இது, ஏன்னா பேட்டிங் சேஞ்ச் பண்ணானுவா. போன ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட 25 ரன்னு கொடுத்துருக்கான். இப்போ அடுத்த ஓவர் போட போகிறானோ பார்ப்போம். 4ஆம் ஓவர் தான் ஷார்ட் பண்ணியிருக்கான். மாதிரி நின்று போச்சு. நல்லா இவ்வே சடசடன்னு வந்து இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் இருந்தாலும் எங்கேயும் நவராமல் விளாட்றானுவ. ஒயிட் பால் போட்டிருக்கான் 4ஆம் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இங்கே எப்படி அப்படின்னா மாங்கா பவுலிங்கில் ஒரு ஒயிடு போட்டால் ஒரு ரன்னு அந்த மாதிரி தான் ஆடுவானுவா. மேக்ஸிமம் முடிஞ்சாலும் மாங்கா பவுலிங் தான் ஆடுவானுவா. என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஜாலியாக இருக்கும். பந்து போடுறதுக்கும் சரி, பேட்டிங் ஆடுறதுக்கும் சரி ஜாலியாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் அந்த வீடியோ தான் போடுவோம், மேக்ஸிமம் போடுவோம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்க 4-5 வில்லேஜ் என்ன பண்ணுவோம்னா மாங்கா பவுலிங் தான் பசங்க ஆடணும். அதனால் அப்போ நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போல்லாம் வீடியோ எடுத்து போடுவோம். 37 ரன் வச்சுருக்கானுவா. பாப்போம். இந்த பாலும் ஒயிட் பால் தான். ஏதாவது காமெடி பண்ணின்னு விளையாடிட்டு இருக்கானோ பாரு. மழையில் டாட்டு தான் அடி பண்ணது பால். இந்த ஓவர் ஓரளவுக்கு ஒயிடு போட்டிருக்கான். ஆனால் நல்லா ஷார்ட்டு கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். கையிலே போயிருக்கு, முடிச்சிருக்கான், அவுட்டு. எந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்களாம் பயங்கரமாக வெயில் அடிக்குது. பந்து மேலெலாம் அடிச்சேன்னா பந்து பார்க்கவே முடியாது. கண்ணெல்லாம் கூசும், கேட்ச் பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணெல்லாம் கூசும். எப்படி இந்த ஓவர் போடுறான், கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். ஆனால் ரன்னும் வரல. ஓரளவுக்கு அப்படியே மீடியமாக பந்து போடுறான். பந்து நல்லா தான் போடுறான். இன்னும் சிங்கிள் தட்டிட்டு தான் ஆடிட்டுருக்கானுவா. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 40 ரன் ஆடி இருக்காங்க. இப்போ 5ஆவது ஓவர் போடுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுவா. பார்ப்போம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 4 ஓவருக்கு எடுத்து ஒரு 40 ரன் அடிக்கணும். பார்ப்போம் அடிக்கிறான் விளாண்டான்ட்டு. 5ஆவது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் நல்ல ஷாட்டு. கண்டிப்பாக 6 தான் போகும். 6 தான். அப்படியே இந்த பிச்சை மட்டும் அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். நான் உட்காந்து எங்கே அடியில் 6 லைனில் உட்காந்து எடுக்கிறேன். க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்களா. பிச்சு நல்லா ஒரு பெரிய பிச்சு தான். என்ன ஒன்று கொஞ்சம் பராமரிப்பு பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பிச்சு. ஃபஸ்ட்டு பாலே 6 கொடுத்துருக்கான். செகண்ட் பால் போடுவான், என்ன பண்ணுறான் பார்ப்போம். அப்படியே ஒரு ஓவருக்கு 10 ரன் அந்த மாதிரி அடி பண்ணுவோம். ஒரு 6 ஒரு 4 நல்லா ஷார்ட்ரா. எங்கேயோ போயிருக்கு பந்து. 6 தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்கான். நல்லா அடிக்கிறான் சூர்யா, நல்லா அடிக்கிறான். ஒன்றும் இல்லை, இந்த ஃபீல்டிங் பண்ணுற டீம் ஒரு ஓவர் நல்லா சுருக்கி ஆடினான்னா நல்லா அடிப்பானுவா. நல்லா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதேமாதிரி லூஸ் பால் போட்டுருந்தான்னா கண்டிப்பாக அடிச்சிடணும். எப்படி இருந்தாலும் ஒரு ஓவருக்கு ஒரு 4 ஒரு 6 10 ரன் கணக்கு பண்ணி ஆட்டுவானுவோம். 2 பால் பிடிச்சி ஆட்டுவானுவோம். 4 பால் ஃப்ரீயாக விட்டாலும் 2 பால் ஆடுவானுவோம். 5ஆவது ஓவர் தான் போயிட்டுருக்கு. இன்னொரு 2 பால் இல்லை 3 பால் இருக்குது, பெண்டிங் இருக்கும். பார்ப்போம். இந்த 2 பால் கண்டிப்பாக ஒரு 4 அடிப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டாட் அடிச்சிருக்கான், எண்டு மாற்றி விட்டுருக்கான். கண்டிப்பாக சீனும் ஒரு சிங்கிள் தான் எண்டு மாற்றிப்பான். ஏன்னா அடுத்த ஓவர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு சீன் நல்லா ஆடுவான். பேட்டிங் நல்லா ஆடுவான். அந்த பவுலிங் நல்லா போடுவோம். நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. டாட் பால் வாங்கியிருக்கான். ஓவர் முடிஞ்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் 3 ஓவருக்கு. ஒரு ஓவருக்கு 10 ரன் ஆடுற மாதிரி தான் மேட்ச் இருக்குது. பார்ப்போம்.
ஒரு ஓவருக்கு 2 பால், நான் சொன்ன மாதிரி 2 பால் பிடிச்சி ஆடினாலும் சரி, 4 பால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பால் பிடிச்சி ஆடினா போதும். பவுலிங் நல்லா போடுறானுவா, பார்ப்போம் மேட்ச் ஜெயிக்கிறாங்களான்ட்டு. 6 ஓவரில் 2ஆம் பால் போட போகிறான். 5 ஓவர் முடிஞ்சிச்சு. எப்படியும் ஒரு சிங்கிள் தான் எழுப்பானுவா, பார்ப்போம். அந்த இதெல்லாம் பின்னாடி எல்லாம் செடி இருக்கிறதுனால போய் பூந்துக்கும், தெரியாது அந்த அளவுக்கு பந்து. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண நிலம் தான். இது வந்து அப்படியே ஃப்ளாட்டாக மாற்றிட்டாங்க. இங்கே கொஞ்சம் அவுட்ரில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சேல் போகலை. அதனால் நம்ம பசங்க சும்மா இருக்கிற இடத்துல அப்படியே கிரிக்கெட் விளாடுது. அட்லீஸ்ட் இதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக. ஏன்னா ஃப்ளாட்டு போட்டு இது பண்ணுறத விட பசங்க எதாவது என்டர்டைன்மெண்ட்டாக விளாடிடுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த புதர்லாம் போய் மாட்டி வச்சு பாருங்கள், 2 ரன் ஓடிடுவானு பாருங்கள். த்ரோ அடிச்சிருந்தால் கரெக்டாக 2 ரன் அவுட் ஆகிருக்கலாம். 3 ரன் இழுத்துருக்கான் சூர்யா. இது வரைக்கும் 3 ரன் ஆடி இருக்கானுவா. ஓவருக்கு 10 ரன் சொல்லியிருந்தேன். பார்ப்போம் எப்படி ஆடுறாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு பிச்சில் ஒரு சின்ன பையன் நிற்கிறான் தெரியுங்களா, மேட்ச் விளாடவே இல்லை, சும்மா வேடிக்கை பார்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஆடுறான். ஒரு பாலுக்கும் போய் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். நல்லா அடிச்சிருந்தா செம்ம ஷாட்டு, படலை வந்து. இன்னும் 3 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும்ல பார்ப்போம். ஏன்னா கீழே தரையில் தான் அடிக்கிறானுவா. 2 ரன் இழுத்துருக்கானு, ரன் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ரன் அவுட்லாம் ஆகலை. இது வரைக்கும் 57 ரன்னு கிட்ட வந்திருக்கு. பார்ப்போம். அடுத்து 2 ஓவரில் ஒய்டெல்லாம் இல்லை, கட் பால் தான். லைனில் போகுதில்ல, நம்ம இங்கேருந்து பார்க்கறதுனால ஒய்டு மாரி தெரியும். அங்கே கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்ட்டு. பரவாயில்ல, இந்த ஓவரில் வந்து அப்படியே ஒரு 7 ரன் மட்டும் தான் கொடுத்துட்டு போயிருக்கான். அவனே ஒரு 3 ரன்னு சேவ் பண்ணி விட்ருக்கான் இந்த ஓவரில் மட்டும். 6 ஓவர் முடிச்சு, இன்னும் 2 ஓவர் இருக்குது. 2 ஓவர்னாலும் அப்போ 23 ரன்னு, கிட்டத்தட்ட 23 ரன் அடிக்கணும். 23 ரன் அடித்தா ட்ரா, 24 ரன்னு அடித்தா வின்னிங். 2 ஓவர் தான், 12 பாலுக்கு பார்க்கணும். 12 பாலுக்கு 24 ரன் அடிக்கிறான். அப்போ ஒரு பாலுக்கு 2 ரன்னு கணக்கு பண்ணி 6 ரவுண்டாக நான் பார்ப்போம். இந்த பால் எப்படி தான் டாட் தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு பால், இந்த ஒரு ஓவரில் வந்து தெரியும் என்ன இவன் ஜெயிக்கிறவங்களாம் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இது மேட்ச் ஓவர் கூட சொல்லலாம். இந்த ஓவரில் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டானா அடுத்த ஓவர் தைரியமாக அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த ஓவர் கொஞ்சம் டைட் பண்ணால் அடுத்த ஓவர் ரொம்ப கஷ்டமாயிடும். 2ஆம் பால் போட்டிருக்கான், சிங்கிள் தான் ஆடி கொடுத்துருக்கானு, எண்டு மாற்றிருக்கானுவா. பரவாயில்ல, எண்டு மாற்றுறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவனால் அடிக்க முடியலை அப்படின்னாலும் அடுத்த பேட்ஸ்மேன் அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரும். இங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போகிறான்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவன் அடிச்சிருக்கான், எப்படி இருந்தால் 2 ரன் ஓடுவானுவா. சிங்கிள் தான், வந்து போகல போகலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா மேட்ச் ஓவர் தான் இந்த ஓவர். நல்லா போட்டிருக்கான் பந்து, ஷாட் எதுவும் போகல. நான் சொன்ன மாதிரி சுருக்கி போகிறான் பாப்பானா. 2 ரன் இருக்கான், ரன் அவுட் ஆகிறோம்லாம். த்ரோலாம் நல்லா அடித்தான், பட் இருந்தால் ரன்னிங் ஃபாஸ்ட்டாக வந்ததுனால ரன் அவுட் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஒரு ஓவரில் ஒரு 6 பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 6 என் பேட்டில் பந்து படவே மாட்டுது. இந்த ஓவரோட லாஸ்ட்டு பால்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு 6 அடித்தானா ஒரு மேட்ச் திரும்புகிற மாதிரி இருக்கும். படவே இல்லை, ஓவர் முடிச்சிட்டான். நல்லா சுருகி தான் போட்டிருக்கான் அந்த ஓவர். சூப்பர் ஓவரு, நல்லா சுருகி போட்டிருக்கான் தம்பி. பார்ப்போம், கொஞ்சம் ரொம்ப டஃப்பாகிடும். ஒரு 5 ரன்னுக்கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் ஓவரில், த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு 6 அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிட்டானா மேட்ச் கொஞ்சம் பவுலர் கொஞ்சம் சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் லாஸ்ட் ஓவர். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 2 6 தேவை. அடிச்சிருக்கான். 4 போதா இல்லை சிங்கிள் தான் இருப்பான், கையிலே வந்துருக்கு. பரவாயில்ல, ஓப்பனிங்கில் நல்லா லூஸ் பால் போட்டிருந்தாலும் லாஸ்ட்டு இந்த ஒரு 3 ஓவர் பாருங்களேன், அந்தளவுக்கு ரன்னு கொடுக்கவே இல்லை. அப்படியே சுருக்கிட்டே வந்துட்டானுவா. ஸோ அந்த 6ஆம் ஓவரும் 7ஆம் ஓவரும் நல்லா போட்டதுனால மேட்ச் கொஞ்சம் டஃப்பாகி போச்சு பேட்ஸ்மேனுக்கு. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரன்னுலேருந்து ஒரு 18, அட்லீஸ்ட் ஒரு 18 ரன்னாவது அடிக்கிற மாதிரி இருக்குது லாஸ்ட் ஓவரில். கொஞ்சம் வாய்ப்பு டஃப்பு தான். ஏன்னா இவனும் பார்த்தா டாட் ஆடுறானு, சிங்கிள் ஆடுறானு, டாட் ஆடுறானு, ஷாட் எதுவும் போகலை. ஒய்டு இந்த பால். இப்போ ஏன்னா 3 பாலுக்கு 19, அப்போ ஒரு 3 பாலுமே 6 அடித்தா தான் மேட்ச்சு ட்ராவ் ஆகும். ஏன்னா இதுவும் சிங்கிள் தான் ஆகும்.
பேட்ஸ்மேனுக்கே தெரிஞ்சிச்சு, சரி அடிக்க முடியல, ஷாட் போகலை அப்படின்னு. ஏன்னா 3 பாலுக்கும் 6 அடிக்கணும். இப்போ சிங்கிள் போனதுனால ஒன்றும் யூசேஜ் கிடையாது அந்த அளவுக்கு. 2 பால் சும்மா ஒரு சின்ன ஹாப்பினஸுக்குன்னா 2 பால் ஆடிக்கலாம். இந்த பாலும் டாட் தான், சூப்பராக போட்டானுவான். லாஸ்ட்டு பால் ஒரு பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். 16 ஒய்டு போட தான் சாத்தியம். இது ஓவர் முடிஞ்சு, மேட்ச் ஜெயிச்சிட்டானுவா. ஜெயிச்ச தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள்.